மாலைக்கா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் ஏஆர் ஜீவா இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் டிசம்பர் 5 முதல் திரையரங்குகளில். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் கார்த்திகை தீபம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதுகுறித்து அங்கு பக்தர்களுடன் நமது செய்தியாளர் செந்தில் முருகன் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். திருவண்ணாமலை கார்த்திகை தீபமானது இப்போதுதான், அதாவது சரியாக இன்று மாலை 6 மணிக்கு ஏற்றப்பட்டது. பார்த்தோம்னா உலகெங்கிலும் இருந்த அதாவது பக்தர்கள், அதாவது தமிழ்நாடு மட்டுமல்லாமல் உலகெங்கிலும் இருந்த பக்தர்கள் 50 லட்சத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் பார்த்தோம்னா சாமி தரிசனம் செய்தும் அவர்கள் அதாவது 14 கிலோமீட்டர் உள்ள கிரிவலத்தை அண்ணாமலையை சுற்றி வருகின்றனர். மேலும் பார்த்தோம்னா திருநங்கைகள் இங்கே அவர்கள் ஆரவாரத்துடன் இதை கொண்டாடி வருகிறார்கள். நாம் இது குறித்து அவர்களோடு கேட்போம். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? வணக்கம், எங்கள் பேர் மௌலிகா. நாங்கள் திருவண்ணாமலை சொந்த ஊர். 10 நாள் கார்த்திகை திருவிழாவில் இன்னைக்கு அர்த்தநாதீஸ்வரர் ஒரு மாதிரி அவர் வெளியே வந்த கையோடு மலை மேலே மகா தீபம் நடப்படும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம், ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறோம். பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கள் இதில் எங்கள் தலைவியம்மெல்லாம் சேர்ந்து நாங்கள் பூஜை பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி. இந்த கார்த்திகை தீபம் முன்னாள் பண்ணி உங்களை எல்லாரையும் நல்லா வச்சுருக்கணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். நாங்கள் எங்கள் ஆளுங்க பெரியவங்க எல்லாம் சேர்ந்து நாங்களும் பூஜை பண்ணுவோம், அண்ணாமலைக்கிட்ட வேண்டிக்குவோம். 10 நாள் கார்த்திகை திருவிழாவில் அர்த்தநாதீஸ்வரர் 9வது நாள் வருவார். வெளியே வந்தப்பறம் தான் மலை மேலே மகா கார்த்திகை தீபமே ஏற்றப்படும். ரொம்ப சந்தோஷம். சிவாய நமக்கு திருச்சிட்டம்பலமையா. ஓம் நம சிவாயா. திருவண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த அர்த்தநாதீஸ்வரர் 6 மணிக்கு அர்த்தநாதீஸ்வரர் தீபம் வெளியே வரும். அவர் வெளியே ஒரு நாளைக்கு போவார். போன உடனே மேலே மகா தீபம் எரியும். இந்த தீபம்னா அவர் இந்த இடத்துல பெண்ணுக்கு இடப்பாதியாக கொடுத்தாரு. ஆண் பாதி பெண் பாதியா நின்ற பூமினால இது அர்த்தநாதீஸ்வரர் பூமி ஆயிடுச்சு. இந்த பூமி அடிமுடி காணாத பூமியினால இந்த இடத்துல 9 வாசல் இருக்கு அர்த்தநாதி வாசப்படி. அதனால இந்த இடத்துல நாங்கள் திருநங்கைகள்லாம் சேர்ந்து சிறப்பு பூஜைகள் நடத்தியிருக்கோம். இந்த பூஜைகளை பார்த்தீங்கன்னாக்கா நவகிரகங்களும் அஷ்டலிங்கங்களும் எல்லாம் எங்களை வழிபாடுகளை ஆசீர்வாதம் செஞ்சு இந்த உலக மக்கள் நன்மைக்காக நன்மை செய்யணும் நடக்கும். நான் பிறந்து வந்தெல்லாம் திருவண்ணாமலை தான். நான் பழைய GH தான். நான் சொந்த ஊர், இந்த ஊர் தான் திருவண்ணாமலை. எனக்கு சாமி அண்ணாமலை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ணாமலை இருக்கு ரொம்ப எனக்கு பிடிக்கும். அண்ணாமலை நான் டெய்லியும் வேண்டுவேன். இன்னைக்கு அர்த்தநாதீஸ்வரர் வாரத்தை எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. அவரை பார்த்தோன்னே எங்களுக்கு மகிழ்ச்சி தான். திருவண்ணாமலை கார்த்திகை தீபமானது வெகு கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. விடிய லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் வருகின்றனர். இதனை தொடர்ந்து பார்த்தோம்னா நாளைக்கு காலை மாலையும் அண்ணாமலையார் கோயிலிருந்து சாமி மாட வீதி ஆனது நடைபெற்று வரும். நியூஸ் 7 செந்தில் முருகன்.